ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3 ஆஃப் நம்மளோட 100 days vlogல இருக்கோம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்துட்டேன். இந்த சின்ன வேலை விஷயமா காலையிலே வந்து பஸ்லேருந்து வந்து இறங்கிட்டேன். இப்போதான் இறங்கி லால்பாகில் இறக்கி விட்டாங்க. லால்பாகில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். 10 மணிக்கு தான் எனக்கு வேலை. ஸோ இப்போ மணி வந்து 7:30 தான் ஆகுது. ஒரு 2.5 hours என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சரிங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி ஒரு டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு 7 மணிக்கு நல்லா குளிர் இருக்குது. பரவாயில்ல, நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது காலையிலேயே. அப்புறம் ஜாலியாக மார்னிங்கில் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இதான் வந்து லால்பாக் பார்க் என்ட்ரியா என்னன்னு தெரியல. நம்ம இங்கே போக போகிறோம். ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வந்து லால்பாக்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். காலைல 7 மணினால எல்லாம் நல்லா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இது ஏதோ சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டுருக்கேன். என்ன இருக்கும் எதுவுமே தெரியல. இந்த சின்ன ஹில்ஸ் மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு டே வந்து ஒரு நல்ல ஒரு வைபோடு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கோயில் இருக்குது. கொஞ்சம் என்ன கோயில், சாமி கும்பிடுவோம். ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்குது, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு சும்மா ஒரு மார்னிங்கில் நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த ஹில்ஸ் எதுக்குன்ட்டு தெரியல. நீங்கள் யாராவது பெங்களூரில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஹில்ஸு அப்படின்ட்டு. இங்கே ஒரு சின்ன அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே நம்ம அந்த சைடு ஏறி இந்த சைடு நம்ம இறங்கிட்டுருக்கோம். அப்படியே இறங்கி அப்படியே நடந்தோம்னா ஃபுல் பார்க்கை சுற்றினோம்னா நமக்கு ஒரு 1 hour டைம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து ஒரு 7:30க்கு வந்தோம். காலைல வந்ததுலேருந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் காலைல ஒரு மார்னிங் வாக்கிங் மாதிரி போச்சு. ஒரு 2 ரவுண்ட் அடித்தேன் ஃபுல் பார்க்கையும். அப்படியே வாக்கிங் மாதிரி நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க காலையில் இந்த டைமில். நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கனால போகிறதே தெரில. வெயில் அடிக்குது, பட் நல்லா இருக்குது. நிறைய நிழல்லாம் இருக்கனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும். பெங்களூரில் பெரிய டாஸ்கே சாப்பிட்றது தான். இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தமிழ்நாடு ஸ்டைலெல்லாம் இருக்கும். பட்டு பைக் இல்லை, நான் இப்போ நடந்தான் வந்திருக்கேன். ஸோ லோக்கல் ஷாப்பில் என்ன இருக்கோ அதான் சாப்பிட்ணும். ஸோ அதுதான் கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கல்ல தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் வந்து நம்ம ஆம்லா ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இன்றைக்கி நாளை ஏதோ சுமாராக இருக்குது, ஓகே தான். அங்கே வந்து சாப்பாடு மாதிரி இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டுருந்தாங்க. சார் காலையிலே ஃப்ரூட்ஸ் வேணாம் சார், நல்லது தான். பட் ஃபஸ்ட்டு லஞ்ச் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதுதான் கிளம்பிட்டேன் பார்க்லேருந்து. இனி நேரம் என் வேலையை முடிச்சுட்டு நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி வடை. நல்லா இருக்குங்க. அப்போ இந்த கலர் சாப்பிடுவேன் பெங்களூர் வந்தேன்னா, அதே கலர் சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து எப்படியும் நம்ம வேலையை பெங்களூர் வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 5 ஆகுது. ஸோ சாப்பாடு டைமும் இல்லாமல் சாப்பிடவே இல்லை மதியானம். ஆனால் டக்குன்னு வேலையை முடிக்கிட்டு ஸோ ஒரு கடையில் வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். நம்ம எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுமா, ஸோ அதனால் ரொம்ப சாப்பிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நான் திருச்சியில் என்ன பண்ணுறேன்னு தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க, பேக் டு திருச்சி. என்னோட லக்கேஜெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஆல்ரெடி இங்கே நான் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். ரொம்ப
வேற தெரியல.